ஆன்மீகச் செய்திகள். தருமபுரி மாவட்டம் கொளக்கத்தூர் ஸ்ரீ பச்சையம்மன் கோயிலில் ஆணி திருவிழாவை ஒட்டி தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற யாகசாலை பூஜைக்காக பக்தர்கள் பால்குட ஊர்வலம் எடுத்தபடி ஊர்வலமாக கோயில் வந்தடைந்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற யாகசாலை பூஜையில் அக்னிகுண்டம் ஏற்றப்பட்டு பல்வேறு யாகங்கள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீ பச்சையம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கலச தீர்த்தம் ஊற்றி அபிஷேகம் சேவிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர் அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. நிறைவாக நடைபெற்ற அம்மன் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ அம்மா பூமாதேவி கோயில் குருபாத சித்தர் பீடத்தில் ஆணி 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ராகுகால பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பஜனை பாடல் பாடி அம்பாள் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த மூலைக்கரைப்பட்டி ஸ்ரீ செல்வ கருப்பண்ண சுவாமி கோயிலில் 18ஆம் ஆண்டு வருட அபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் கருப்பண்ண சுவாமி மூலவர் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள், பூஜை பொருட்கள் அடங்கிய பெட்டியை கோவில் பூசாரி ஸ்ரீ பாம்புலம்மன் கோயிலில் இருந்து சுமந்து சென்றார். இவருடன் பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் இசை வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகள் அதிர ஊர்வலமாக பின்தொடர்ந்தனர். இந்த ஊர்வலம் கருப்பண்ண சுவாமி கோயிலை வந்தடைந்ததுடன் பாலபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் ராஜகோபாலசாமி கோயிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழா நாட்களில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் சுவாமி வீதி உலா வந்து அருள் பாலிக்கிறார். இவ்விழாவின் 5ஆம் நாளன்று உற்சவரான ராஜகோபால பெருமாள் கோதண்டராமர் அலங்காரத்துடன் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். ராமர் அலங்காரத்தில் அனுமன் மீது அருள் பாலித்த ராஜகோபால சுவாமியை வழியெங்கும் பக்தர்கள் தீப ஆராதனை எடுத்து வழிபட்டனர். பாலிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயண முரளிதரா, தேனிருக்கும் இடத்தில் பாலிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஷ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநாங்கூர் ஸ்ரீ பூமி நீளா சமேத ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோயில் 6ஆம் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீ பூமி நீளா சமேத ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் மணவாள மாமுனிகள் சன்னதியில் எழுந்தருள மாமுனிகள் மங்களாசாசனமும் அதன்பின் அவருக்கு பெருமான் பகுமான மரியாதையும் முடிந்து திருவந்தி காப்பு நடைபெற்றது. நிறைவாக பெருமாள் மாமுனிகளுடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெளிப்பட்டனர். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயண
உடலும் திடமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது ஜீவநாடிகள் ஐந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது 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 இன்று சிந்தை கசிந்துனை கூவுகிறேன் அருள் செய்திடுவாய் ஹரி நாராயணா. நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் ஆனி மாத சனிக்கிழமையை ஒட்டி பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று தங்க கவசம் மற்றும் மலர் அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சீதையின் அழுகையை பார்த்ததும் அனுமன் ராவணபுரியை எரித்து வந்தான். அந்த மாதவன் மகிமையை உலகுக்கு சொல்லிட தூதுவன் பதவியை ஏற்றுக்கொண்டார். மாதவனின் தூதுவனே மலைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மலைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே சாரதிக்கு தந்தவனே அஞ்சனையின் திருமகன். இலங்கை கந்தபொளை போஸ்ட்பூட் ஸ்ரீ கருமாரியம்மன் கோயிலில் புனர் நிர்மாண பணிகள் நிறைவுற்ற நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலையில் கணபதி பூஜையுடன் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பூர்ண ஆகுதியுடன் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடாகி கோயிலை சுற்றி வர செய்யப்பட்டு கோவில் விமான கலசங்கள் மற்றும் கோயில் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆன்மீகச் செய்திகள்.